The information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. வணக்கம் ஸ்டேடர்ஸ். இன்றைக்கி ஒரு புது கான்செப்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த ட்ரேடிங் இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் எல்லாத்த பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிங்க. மார்க்கெட்டில் என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டூல்ஸ்லாம் ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத மெயின். நான் இப்போ கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸை பற்றின வீடியோஸ் கொடுக்குறேன். டெய்லி ஒரு இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ஆப்ஷனுக்கானதல்ல, ஸ்டாக்ஸ் அண்டு ஃபாரெக்ஸ் அண்டு ஸ்கிரிப்டோ அதுக்கானது மட்டும்தான். இது நான் நிச்சயமாக சொல்லுவேன், எஃப்என்டோவுக்கானது கிடையாது. இது ஒன்லி ஃபார் எப்படி இது சப்போர்ட்டிவ் டூலாக ஒர்க் பண்ணுது ஸ்டாக்ஸில் ஃபாரெக்ஸில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். ஸோ நான் வச்சுருக்கிறது 15 minutes டைம் ஃப்ரேமு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட் அப்படின்ற இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸில் போய் போலிங்கர் பேண்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ போலிங்கர் பேண்ட் அப்படின்றது ஒரு 3 கோடுகளை உள்ளடக்கியது தான் போலிங்கர் பேண்ட். ஓகே, இதை பற்றி முழு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலிங்கர் பேண்ட் வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா 1980 ஜான் போலிங்கர் அப்படின்றவர் தான் முதல் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான புக்கும் எழுதியிருக்காரு. 1990 போலிங்கர் பேண்ட் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஓகே, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த போலிங்கர் பேண்டை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டோட வால்டிலிட்டி பேஸ் பண்ணி மாற்றங்களை எப்படி இது உண்டு பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த போலிங்கர் பேண்ட் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில் முக்கியமான என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 3 முக்கியமான விஷயங்கள், அப்பர் பேண்ட், மிடில் பேண்ட், லோயர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்பர் பேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்பர் பேண்ட்றது SMA ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அதே மாதிரி லோயர் பேண்ட் அப்படின்றது SMA மைனஸ் டீவியேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறத மீனிங். ஓகே, மிடில் பேண்ட் எதை சொல்லுது அப்படின்னா, மிடில் பேண்ட் வந்து நம்மளோட SMA 20 SMA ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம நார்மலாக SMA யூஸ் பண்ணியிருப்பீங்க. SMA மேலே ஒரு கேண்டில் கிராஸ் பண்ணி மேலே போதும், அது அப் ட்ரெண்டனும். SMA கீழே கிராஸ் பண்ணி கீழே வந்தால் அதை டவுன் ட்ரெண்ட்னு யூஸ் பண்ணுவீங்க. சேம் இங்கேயும் அதே சினாரியோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அப்பர் கேசஸ் அண்ட் லோயர் கேசஸோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இந்த பேண்டுக்கு மேலே, அதாவது இந்த பேண்டுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதை ஓவர் பாட் அப்படின்னு சொல்லலாம். மிக அதிகமாக வாங்கப்பட்ட நிலையில் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது மிக அதிகமாக வாங்கப்பட்ட நிலையில். அதே மாதிரி இந்த பேண்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக விற்கப்பட்ட, அதை ஐசோல்னு சொல்லுவாங்க, அதை அதிகமாக விற்கப்பட்ட நிலையில், அதாவது எதிர்பார்ப்பு விலைக்கு அதிகமாக குறைவாக அப்படிங்கிறத மீனிங். இந்த பேண்டுக்கு வெளியே போயிடுச்சுன்னா அப்போ இது இமீடியட்டாக என்ன ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இமீடியட்டாக அந்த ஆக்சுவல் ரேட்டுக்குள்ளே போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது இண்டிகேட்டர் ஜஸ்ட் இந்த ப்ரைஸோட ஆக்ஷன்ஸை எவ்வளோ தூரம் வந்து போகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த SMA வந்து பியூராக அப் ட்ரெண்டை தான் காட்டுது. ஸோ இது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எது வரைக்கும் மூவ் ஆகும் ப்ராபபிலிட்டி அப்படின்னா, ஸோ அந்த அப் ட்ரெண்ட் வரைக்கும் மூவ் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, ஓகே. இது இல்லாமல் சீக்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் அதோட மீனிங் என்ன, குறைந்த மாறுபாடு, அதாவது லோயர் வாலட்டிலிட்டி கிரியேட் ஆகும் பொழுது ஒரு பெரிய சேஞ்சு, ஒரு பெரிய பிரேக் அவுட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரெண்ட் வந்து அதாவது புது ட்ரெண்டை அது க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி இடங்களில் பாருங்கள், ஒரு பேண்ட் வந்து சின்னதாக இருக்குது, பட் இதுக்கப்புறம் மூமெண்ட் பாருங்கள் ரொம்ப பெருசான மூமெண்டம் இருக்கும். இந்த பேண்டு சின்னதானதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் ஆகுது. இந்த பிரேக் அவுட்டில் ஸோ மார்க்கெட் பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் எல்லா இடங்களையுமே ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் இது வந்து ஒரு இன்ட்ராடேயில் பயன்படுத்தக்கூடியதில்லை. ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த போலிங்கர் பேண்டில் ஓகே இப்போ லோயர்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது, இந்த SMAக்கு மேலே இருக்குது அப்படின்னா, ஸோ இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும். 1 hour 2 hours எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும்.
அப்போ இந்த ஒர்க் ஆகும்போது இந்த ரிவர்சபிளை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் இதோட உண்மை. ஸோ ஆனால் இந்த ஒரு இண்டிகேட்டரை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிடலாமா அப்படின்றா நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை மட்டுமே வச்சு நமக்கு நிச்சயமாக ட்ரேட் பண்ண முடியாது. இதை ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செல் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐசோல்டு, அதாவது மார்க்கெட் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் செல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எப்போல்லாம் பேண்டை விட்டு மார்க்கெட் வெளியே வருதோ அப்போல்லாம் பேண்டுக்குள்ளே மார்க்கெட் போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு செல்லுக்கு பயன்படுறது, இப்போ செல் போகிறது தப்பு. அதே மாதிரி அப்பர் கேஸுக்கு வெளியே மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல போய் நீங்கள் வந்து மறுபடியும் போய் ஒரு பை பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நம்ம பேனிக் ஆகிறதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி சேம் சுச்சுவேஷனில் எஸ்எம்ஏக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் அது அப் ட்ரெண்டில் தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து போலிங்கர் பேண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. எப்பெல்லாம் மார்க்கெட் பேண்டை விட்டு வெளியே போயிருக்கோ அப்போல்லாம் கீழே வரும், எப்பெல்லாம் பேண்டுக்குள்ளே வந்திருக்கோ அப்போல்லாம் பேண்டை விட்டு வெளியே போயிருது அப்போல்லாம் உள்ளே போயிருக்கும். ஸோ இது வந்து ஐசோல்ட் ஐபாட்டை ரிவர்ஸ் பண்ணி காட்டுறது தான் சொல்லுது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இண்டிகேட்டரால் நம்ம எந்த லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி 55% தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுவும் ஸ்டாக்ஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். அது நீங்கள் லாங் டைம் ஹோல்டிங்கு, அதாவது வந்து டே கேண்டல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வேரியஸ் டைம் ஃப்ரேமில் டே கேண்டலோ இந்த மாதிரி வேரியஸ் கேண்டலில் வேறு ஏதாவது ஒரு ஏரியாவில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதர் தென் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இப்போ இது டே கேண்டலில் பாருங்கள், ஜஸ்ட் வந்து இது பிரேக் அவுட், வெளியே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகைன் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இது பிரேக் அவுட் ஆகி வெளியில் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் இது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல சேம் வெளியே பிரேக் அவுட் ஆகி வெளியே ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட், அதுக்கப்புறம் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, வெளியே வந்துருச்சு, அகைன் மேலே மார்க்கெட் புஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை போலிங்கர் பேண்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இது லாங் டைம் ஹோல்டிங் தான் சப்போர்ட் ஆகும். இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு 1 வீக் வைக்கலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் வரும்பொழுது நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கி இல்லை ஷார்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான விஷயந்தான் இதில் இருக்குது. மற்றபடி இந்த போலிங்கர் பேண்டை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவதுலையோ நம்ம ஏதாவது பண்ணிட முடியுமான்னா எனக்கு தெரிஞ்ச கேள்விக்குறி தான். ஏன்னா எப்பயுமே ப்ரைஸ் ஒரு இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் மார்க்கெட்டில் அதுக்கு அடுத்த விஷயம் நடக்கும், அதாவது இண்டிகேஷன் நடக்கும். உங்களுக்கு எப்பயுமே வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முடிஞ்சு போன மார்க்கெட்டு. ஸோ இதில் பாருங்கள், இது ஓகே, இது கிளியராக தெரியுது. ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு டூலை வச்சு பண்ண முடியாது. இதுக்கான சப்போர்ட்டிங் டூல்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இன்னும் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு டூலை பற்றியும் ஒவ்வொரு இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். அது எப்படி போலிங்கர் பேண்டோட கோயின்சிடாக ஒர்க் ஆகும், எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது பேண்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து, அதாவது ப்ரைஸ் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், மார்க்கெட் பேண்ட் அவுட் ஆகிருக்கு வீக்லியில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரேலி இருந்திருக்கு லாங் டைமுக்கு. இந்த எஸ்எம்ஏ கீழே வர்ற வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே எஸ்எம்ஏ கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கணும். கரெக்டு தான், இந்த இடத்துல புக் ஆகிருக்கணும், க்ளோஸ் இங்கே தான் வச்சுருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1838 ரூபாயிலேருந்து மார்க்கெட் அந்த எஸ்எம்ஏக்கு மேலே இருக்கிறதுனால சொல்கிறேன், ஏன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னால எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 463 ரூபாய்க்கு உங்கள் ப்ரைஸை நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம், உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக ஹை போனது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஹை வந்து கிட்டத்தட்ட நியர்மோஸ்ட் வந்து 5675 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்ஏ கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இங்கே பேண்ட் அவுட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேண்ட் அவுட் ஆகி வெளியே போய் க்ளோஸ் வச்சு அடுத்த வெளியே ஓப்பன் ஆகிருக்கு, இமீடியட்டாக ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் லாங் டைம் போகும்போது இந்த எஸ்எம்ஏ ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். ஷார்ட் டைமுக்கு இது வந்து நீங்கள் எஸ்எம்ஏ ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா இமீடியட்டாக பெரிய அவுட் போயிட்டு மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ 15 மினிட்ஸ் பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸில்
இந்த டைம் ஃப்ரேமில் உங்களால் ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேலையும் நீங்கள் வந்து பெருசாக வந்து இது பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி வந்து ஒரு 15 பாயிண்ட் 10 பாயிண்ட் வேணால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லாங் டேர்முக்கு இது ஓகே தான். ஆனால் இதுக்கும் சில சப்போர்ட்டிவ் டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அதர் தென் உங்களால் பெருசாக இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்றத என்னோடது. ஸோ நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்கீங்க, ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லிலேயோ மந்த்லியிலோ போய் பார்த்தீங்கன்னா இது பியூர் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லிவிடும். ஸோ ஆனால் ரொம்ப தெளிவான விஷயம் என்னென்னா நம்ம எந்த இடத்துல வாங்க போகிறோம் அப்படின்றதான். ஓகேங்களா, இங்கே கூட பாருங்கள், மார்க்கெட் வெளியே போகும்போதெல்லாம் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்படி என்னென்னா இந்த பேண்டுக்குள்ளே தான், அதாவது இந்த பேண்டுக்குள்ளே தான் ஆக்சுவல் ரேட், இதுதான் ஆக்சுவல் ரேட்டுங்க. இதோட மீனிங் என்னன்னா இதுதான் எதிர்பார்ப்பு விலை. சரிங்களா, இந்த விலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் மார்க்கெட் வந்து அது பழைய நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஆக்சுவல் விலைக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது ரியாக்ட் பண்ணும் மார்க்கெட்டு. ஸோ இது வெளியே போயிடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த ஆக்சுவல் விலைக்குள்ளே வந்துடணும் மார்க்கெட்டு. ஸோ அதுதான் இதோட மீனிங்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெண்டு பார்க்கும்போது மந்த்லியில் பியூர் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. எக்ஸாக்டாக SMA 20 SMA வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இது இங்கே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மந்த்லியில் பியூர் டவுன் ட்ரெண்டு ப்ரைஸ் இன்னும் கீழே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக ஒரு இண்டிகேட்டரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்கமிங் டேஸில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றி என்னென்ன டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், அது என்ன மாதிரியான சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி, அது எது மாதிரியான விளைவுகளை மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏற்படுத்தும், எதன் மாதிரியான சப்போர்ட்ஸை தரும் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கிடைக்கும். நான் இப்போயும் சொல்கிறேன், இது ஒரு டூல் தான். இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விஷுவலாகவே காட்டும். ஸோ நீங்கள் லைவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த பேக் டெஸ்ட்டை காட்டி இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள், அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள் அப்படின்றத எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் ஒரு நல்ல பையராக இருந்தீங்கன்னா, அது நல்ல ஒரு திறமையான இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா லோ ப்ரைஸில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ண கற்றுக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்றது நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டர் செஷனில் ஃபஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்துருக்கோம், போலிங்கர் பேண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா இதை பற்றின இன்னும் விளக்கம் தேவை அப்படின்னா என்ன மாதிரியான விளக்கம் தேவைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.